எய்தலாம். இவ்வையத்துள் அன்பு சிறந்த தவம் இல்லை, அன்புற்றோர் இன்புற்றிருத்தல் இயல்பு என்ற மகாகவி பாரதியின் வரிகளை உங்கள் முன் வைத்து இந்த பெருமை மிகு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் பெருமையும் மன நிறைவும் கொண்ட அத்துணை பேர் மத்தியிற்கும் தலைவணங்கி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பராமாயணத்தில் கொடுத்து இத்தனை தொகுதியை படிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் படிக்க முடியாது. சிவக சிந்தாமணியில் இதை படிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமப்படுவோம். எந்த பாடலை நாம் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற சிரமம்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சிரமம்லாம் நமக்கு வேண்டாம் என்று கருதியோ என்னவோ தெரியாது, அருமை சகோதரர் ஆதி பகலன் அவர்கள் தமிழில் பெருமை அறிவோம் என்ற 2 அருமையான நூல்களை, 2ன்னு நான் சொல்கிறது தப்பு, 200 புத்தகங்கள் வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு முழு தொகுப்பும் அவரிடம் இருக்கிறது. இந்த அற்புதமான ஒரு தமிழில் பெருமை அறிவோம் அப்படிங்கிற நூலில் அது ஒரு ரெஃபரன்ஸ் புக். நமக்கு எதெல்லாம் நமக்கு தேவை என்று நாம் கருதுகிறோமோ அதையெல்லாம் நம்ம போய் கம்பராமாயணத்தினுடைய மூல புத்தகத்தை பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. சிவக சிந்தாமணியோடது இல்லை. தனிப்பாடல் திரட்டு அதை போய் படிக்கலாமான்னு கேட்டால் அதுவும் நமக்கு தேவையில்லாதது. அதுக்காக பதில் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆதி பகலன் அவர்கள் எழுதிய தமிழின் பெருமை அறிவோம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு தேவையான அத்தனை விவரங்களும் அந்த புத்தகத்தில் நமக்கு இருக்கிறது. முழுமையாக அந்த புத்தகத்தை, முதல் புத்தகத்தையும் வாசித்து முடித்திருக்கிறேன், 2வது புத்தகத்தையும் முழுதாக வாசித்து முடித்திருக்கிறேன் என்ற வகையில் மிக ஆணித்தரமாக இந்த கருத்தை நான் உங்கள் முன் வைப்பதற்கு பெருமையாக இருக்கிறது. முதல்ல ரொம்ப அதிர்ச்சிகரமாக நம்ம இன்றைக்கி தான் நமக்கு ஏதோ சாதி பெருமைகள் இருக்குது, இன்றைக்கி தான் இந்த சாதி குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. கபிலதேவ நாயனார் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு புலவரை பற்றிய அறிமுகம் செய்திருக்கிறார். நமக்கெல்லாம் அது தொலைந்து போன விஷயமாக இருக்கிறது. மாரிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ, காற்றும் சிலரை நீக்கி வீசுமோ, மாநிலம் சுமக்க மாட்டேன் என்னுமோ, கதிரவன் சிலரை காயேன் என்னுமோ, மேல் 4 சாதிக்கு உணவு நாட்டிலும் கீழ் 4 சாதிக்கு உணவு காட்டிலுமோ, கிளைகளாய் பிரிந்து நிற்கலாம் கிறுக்கு பிடித்து திரியலாமோ, மனிதா நீ சாதிக்க விரும்புகிறாயா இல்லை சாதியை விரும்புகிறாயா என்ற மிக ஒரு அருமையான ஒரு பாடலை, ஒரு சாட்டையடி சாதிக்கு எதிரான மிக அருமையான ஒரு பாடலை அவர் நமக்கு கபிலதேவ நாயனார் என்பவருடைய பாடலை அறிமுகம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை எடுத்து வாலி அவர்கள் திரைப்படத்தில் பயன்படுத்திய மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை என்ற மிக அருமையான பாடலையும் அதில் பதிந்து வைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு கவிஞரை, நமக்கு நாம் மறந்துவிட்ட கவிஞரை நமக்கு நினைவுபடுத்தி அவர் சென்றிருக்கிறார். ஒரு ஊரில் 2 திருடங்க இருந்தாங்க. 2 திருடங்களும் ஒரு வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு வராங்க. கொள்ளையடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு உணவு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே உணவு இருந்தது. அந்த உணவையும் எடுத்துக்கிட்டு அந்த 2 திருடங்களும் ஆற்றங்கரையோரமாக வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோமே, சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்படுமே, தண்ணி இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. சரி தண்ணி எடுத்துன்னு வான்னு சொல்லி அவர் ஒரு திருடன்கிட்ட என்ன சொல்கிறான், இன்னொருத்தன் நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, நான் இங்கே உட்காந்து இந்த கொள்ளையடித்த பணத்தெல்லாம் பத்திரமா வச்சுருக்கிறேன், நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். அவனை போய் தண்ணி எடுத்துன்னு வரலான்னு போகிறான். அங்கே தண்ணி எடுக்க போனவன்னா யோசிக்கிறான், இந்த பணம் முழுசும் நம்மளே திருடிக்கிட்டா நல்லா இருக்குமே, இந்த தண்ணியில் கொஞ்சம் விஷத்தை கிடந்து அவனுக்கு கொடுத்துருவோம், அவன் இறந்து போயிடுவான், அதுக்கப்புறம் மீதி பணத்தை எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலான்னு அவன் யோசிக்கிறான். இங்கே உட்காந்து அந்த நகையை பாதுகாக்கிறான் பாருங்க, அந்த திருடன் என்ன யோசிக்கிறான், இந்த பணத்தை எல்லாத்தையும் நாமளே எடுத்துக்கலாம், வரவனை நம்ம கையில் இருக்கிற கத்தியை வச்சு கொலை பண்ணிட்டான், அவன் இறந்து போயிடுவான், மீதி இருக்கிற எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலான்னு அவன் நினைக்கிறான்.
தண்ணியை எடுத்துன்னு வர போனவன் அந்த தண்ணியில் விஷத்தை கலந்து கொண்டு வந்து இவங்கிட்ட குடிக்கிறான். இவன் அந்த தண்ணியை குடிச்சிடுறான். இவன் அவனை கத்தியால் குத்துறான். அவன் இறந்து போகிறான். விஷம் குடிச்சதுனால இவனை இறந்து போகிறான். இந்த பணம் இருக்கிறதே இப்படிப்பட்ட அத்தனை நாசகார வேலையையும் செய்யும். இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. இந்த பணத்தினுடைய எப்படி ஒரு நிலையற்ற ஒரு செல்வத்தை நாம் தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம் என்பதாக ஆதிபகலன் அவர்கள் தன்னுடைய நூல் முழுமையும் அழியாத செல்வம் கல்விதான், அழியக்கூடிய செல்வம் பணம்தான் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அதில் வள்ளலாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. வள்ளலார் ஒரு நாள் நடந்து போன களைப்பில் ஒரு திண்ணையில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு திருடன் வந்து அவருடைய காதில் இருக்கிற கம்மலை கழட்டும் போது வள்ளலார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த பக்கமாக திரும்பி படுக்கிறார். ஏன்னா இந்த கம்மலையும் அவன் கழட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற நல்ல நோக்கத்தோடு திரும்பி படுக்கிறார். திருடன் 2 கம்மலையும் திருடிக்கிறான். அப்போ வள்ளலார் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி இது 2மே தங்கம்பா, நீ இதை குறைஞ்ச விலைக்கு வித்துறாத. அது மட்டும் இல்லாமல் 2 கம்மலையும் நீ எடுத்துகிட்டு போ. ஒரு கம்மலை மட்டும் எடுத்துகிட்டு போட உன்னை திருடான பிடிச்சிப்பாங்க. அதனால தான் 2 கம்மலையும் நீ எடுத்துகிட்டு போனன்றதுக்காக தான் நான் திரும்பி படுத்தேன்னு சொல்கிறேன். அந்த திருடன் நினைக்கிறான், வேற ஒருத்தராக இருந்தால் திருடன் சொல்லி நம்மளை எப்படி அடிவாங்க வச்சிருப்பாரு, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் கூட இருக்கிறாரா என்று அந்த திருடன் மனம் திருந்தியதாக அந்த பதிவு சொல்கிறது. நாம் கூட சிலப்பதிகாரத்தில் ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். கோவலன் ஒரு சிலம்பை தான் எடுத்துக்கிட்டு போயிருக்கோம். அதனால தான் மிக எளிமையாக அவனை திருடன்னு அந்த பொற்களினால் சொல்ல முடிந்தது. அதற்கு காரணம் ஒற்றை சிலம்பு தான். அதை மிக அழகாக வள்ளலாருடைய கருத்தை பதிவு செய்து அவர் சொல்லுகிறார். இந்த தருமன் பீமன் எல்லாம் போகும்போது ஒரு குளத்தில் தண்ணி குடித்து இறந்து போகின்ற ஒரு கதை உங்களுக்கு மகாபாரதத்தில் தெரியும். அப்போ தருமன் கிட்ட அந்த யட்சன் ஒரு கேள்வி கேட்பான், இந்த உலகத்தினுடைய நீங்காத விசித்திரம் எது அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த தருமன் சொல்லுவார், அவன் அந்த தருமரோட பதில் என்னவா இருக்குன்னா, தினம்தோறும் மனிதன் இறந்து கொண்டே இருக்கிறான், ஆனாலும் நாம் மட்டும் கடைசி வரை உயிரோடு இருப்போம் என்று நிச்சயித்து கொண்டு இந்த மனிதன் பணத்தின் பின்னால் ஓடுகிறானே, இதுதான் நீங்காத விசித்திரம் என்று தருமன் சொன்னதாக ஒரு பதில் வரும். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் அத்துணையும் நம்முடைய ஆதிபகலன் அவர்கள் எழுதிய தமிழின் பெருமை அறிவோம் என்ற நூலில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு கதை மூலமாக சொல்லுகிறார். நம்ம தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நமக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு அற்புதமான ஒரு கதையை பதிவு செய்திருக்கிறார். அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நல்லா வெளியில் போய் நன்றாக படித்துவிட்டு சொந்த ஊருக்கு போகிறான். சொந்த ஊருக்கு போகும்போது நடந்து போக முடியாது, ஆற்றை தாண்டி தான் சொந்த ஊருக்கு போகணும். அந்த ஆற்றை தாண்டி போகிறதுக்கு ஒரு படகுல அவன் ஏறுறான். அந்த படகுல உட்காந்துங்க, இவன் படித்துட்டோன்னு ரொம்ப கர்வத்தோடு இருக்கிறான். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு அந்த படகுல உட்காந்துட்டு போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், அந்த படகோட்டியை பார்த்து கேட்குறான், அப்பா நீ கணிதம் படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த படகோட்டி சொல்கிறான், இல்லைங்க எனக்கு கணக்கெல்லாம் நான் படிக்கலை அப்படின்னு சொல்கிறான். ஐயோ உன் வாழ்க்கையில் 1/4 பங்கு நாட்களை நீ எழுந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்து கேட்குறான், எப்போ அறிவியல்லாம் படிச்சிருக்கிறியா, அடிப்படை அறிவியல் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஐயா எனக்கு எந்த அறிவியலும் தெரியாது, எனக்கு படகோட்டுறது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. ஐயோ நீ இந்த வாழ்நாளில் பாதி வாழ்நாட்களை எழுந்துட்டியே படிக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த சரித்திர பூகோளம்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் ஊர் பூக்காரியை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது, இந்த சரித்திரமும் தெரியாது, பூகோளமும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். உன் வாழ்நாளில் முழுசியாக நீ இழந்துட்டியே அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த படகோட்டி அவன் படித்தவங்கிட்ட கேட்குறான், ஐயா நீங்கள் இவ்வளோ கேட்டிங்களே உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்கு. உடனே அவர் சொல்கிறாரு, ஏன்பா கேட்குறேன், எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை வந்துடுது, நம்ம ஆற்றினுடைய பாதியில் தான் நிற்கிறோம், இன்னும் அவ்வளோ தூரம் போகணும்னா இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு நீந்தி தான் போகணும், உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் வாழ்நாள் முழுசையுமே நீங்கள் எழுந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறான். மிக அருமையான ஒரு பாடலாக அறநெறிச்சாரம் என்ற நூலில் இருந்து பல கற்றோம் யாமென்று தற்புகழ வேண்டாம், அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும்
சில கற்றார் கண்ணும் உலவாம் பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் என்ற மிக அருமையான ஒரு கதையின் மூலமாக அறநெறிச்சாரத்தை நமக்கு அவர் சென்று மிக அருமையாக எடுத்து சென்றிருக்கிறார். அடுத்ததாக பொதுவாக ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் வீட்டில் ஒரு கண்ணாடி மாளிகை வைத்திருக்கிறார். அந்த கண்ணாடி மாளிகையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா 4 பக்கமும் கண்ணாடி இருக்கும். 4 பக்கங்களிலும் நம்மளுடைய தோற்றத்தை நம்மால் பார்த்து கொள்ள முடியும். அந்த பெருமையாக எல்லாருக்கும் கூப்பிட்டு காட்டுறார், இங்கே வாங்க இந்த கண்ணாடி மாளிகையை பாருங்க. எல்லாரும் போகும்போது ஒரு நாயும் அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே நுழையுது. அங்கே போய் பார்த்தா எல்லா கண்ணாடியிலும் அதனுடைய முகம் தெரியுது. அந்த நாய்க்கு ஒரு குணம் உண்டு, அது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாய் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிரிக்குது, எல்லா கண்ணாடியும் சிரிக்குது. அப்போ அந்த நாய் நினச்சிது, இந்த வீடு ரொம்ப நல்ல வீடு, இங்கே இருக்கிற அதுக்கு கண்ணாடின்னு புரியல, இங்கே இருக்கிற நாயெல்லாம் நல்லா சிரிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாய் நினைக்குது. பின்னாடியே இன்னொரு நாய் வருது, அது முகத்தை எப்பவுமே கடுகடுன்னு வச்சிருக்கிற ஒரு நாய், யாரை பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நாய் அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போய் குறைக்குது, எல்லா நாயும் பதிலுக்கு குறைக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ அந்த நாய் நினச்சிது, இது ரொம்ப மோசமான வீடு, இந்த நாய் இங்கே இருக்கிற நாயெல்லாம் குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்குது. பார்வை குற்றம் அந்த வீட்டில் இல்லை, பார்க்கின்ற ஒரு பார்வையில் தான் இருக்கிறது என்பதை ஒருவன் அறிவானும் எல்லாம் யாதொன்றும் ஒருவன் அறியாதவனும் ஒருவன் குணநடங்க குற்றம் உளானும் ஒருவன் கனநடங்க கற்றானும் இல் என்று நான்மணி கடிகை என்ற மிக அற்புதமான ஒரு பாடலை கதை வழியாக அவர் எடுத்து சென்றிருக்கிறார். Little keys can open big locks, simple words can express great thoughts என்றவாறு சின்னதான கட்டுரைகள் ரொம்ப பெருசாக எழுதினா சோர்வாக இருக்குன்னு நினச்சிட்டு மிக அருமையான ஒரு தலைப்பு, அதை ஒட்டிய ஒரு கதை, அதன் மூலமாக ஒரு இலக்கிய அறிமுகம் என்று மிக அருமையாக ஆதிபகலன் அவர்கள் நமக்கு அருளி சென்றிருக்கிறார். ஆதிபகலனின் தமிழ்த்தேனை படிக்க எடுத்தேன், படிக்க மலைத்தேன், ஒவ்வொரு பிரிவும் மலை தேன், பகலனின் தமிழ் எழுத்தினை வியந்தேன், அள்ளி சுவைத்தேன், தமிழ் அமுதில் என்னை மறந்தேன், உங்களிடம் பகிர நினைத்தேன், இதோ ஓடியே வந்தேன், படித்ததை பகிர்ந்தேன், அதனால் மகிழ்ந்தேன். நன்றி, வணக்கம்.